அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கஸ்தூரியார் ரோட்டில் உள்ள ஒரு பைக் சேல்ஸ் கடைக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் என்ஃபீல்டு R15 RS200 முதலிய பைக்குகளும் இந்தியாவில் கேர்ள்ஸுக்குரிய பைக்குகள் டியோக்கள் இப்படியான பைக்குகளும் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த பைக்குகள் எத்தனையாவது ஓனர் பதிவுகளில் நிற்குது, என்ன விலையில் நிற்குது, அந்த விஷயங்களை தான் இன்றைய நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், BI செட்டில் ஒரு கொண்டா கிரேசியா ஒன்று நிற்குது. பாருங்கள், சைக்கிள் வேறு லெவலாக நிற்குது. பாருங்கள், BI செட்டுன்னு சொல்லியிருக்க இலங்கையின் இறுதி காலகட்டங்களில் வந்த இந்தியன் சைக்கிள். இது பாவம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் நிற்குது. பாருங்கள், டிஜிட்டல் மீட்டர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 22,016 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சைக்கிள் வந்து நல்ல க்ளீனாக நிற்குது. இந்த சைக்கிளுக்கு என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 740 சொல்லினோம். பாருங்க, ஹோண்டா கிரேசியாக 740. இங்கால BIEயில் ஒரு ஹோண்டா மஞ்சள் கலர் டியோன்னு நிற்குது. பாருங்க, இது வந்து மஞ்சள் கலர் இல்லை, கோல்டு கலர் டியோ. பாருங்க, இதுவும் வந்து ஹோண்டாண்டு தான் நல்லா நிற்குது சைக்கிள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர். இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,785 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த பைக்குக்கு என்ன விலை சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,10,000 ரூபா. இந்த பைக்குகளுக்கு இங்கே சொல்கிறது வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. இங்கே நீங்கள் நேராக வந்து இங்கே வெளியில் வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால BICயில் ஒரு டியோன் நிற்குது. அப்படியே கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது. பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடின கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் தான். பாருங்க, பிராண்ட் நியூ மாதிரியே நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,890, கிட்டத்தட்ட 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பாருங்க சைக்கிள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி. இந்த பைக்குக்கு என்ன விலை அப்படி சொல்லி நம்ம பார்த்தா 8,70,000 ரூபா. இந்த டியோக்கு வந்து சொல்ற விலை 8,70,000 ரூபா. விலை காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இங்கால BHAயில் ஒரு டியோன்னு நிற்குது 57,95. இது பாருங்க சிவப்பு கலர் டியோ. சில பேர் வந்து சிவப்பு கலர்லையும் வந்து விரும்புவியல். இந்த பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நிற்குது. இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து 43,554 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் மீட்டர். இந்த பைக்குக்கு என்ன விலை சொல்லி நம்ம சொன்னால் 6,30,000 ரூபாய். இங்கேயே லீசிங் வசதியிலும் செய்து தருவினோம். இந்தியாவில் HKயில் ஒரு பைக் ஒன்று நிற்குது. இது வந்து டபுள் நம்பர் சைக்கிள். பாருங்க, இது வந்து டியோ தான், ஆனால் இது பழைய மாடல் டியோ. இதுக்கு என்ன விலை சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,20,000. இதில் 8 செட்டில் ஒரு ஹோண்டா CD100SS. இது வந்து ஹீரோ கொண்டா. இந்த பைக் வந்து எங்களோட இளம்புடியங்க கொஞ்சம் விரும்பி ஓடுற பைக் தான். பாருங்க, நல்ல கிளீனாக நிற்கிற சைக்கிள். இந்த பைக்குக்கு என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,70,000 ரூபா. பாருங்க, அந்த மாதிரி நிற்குது சைக்கிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,70,000 ரூபா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி BIBயில் ஒரு ஹோண்டாவில் ஒரு சைக்கிள் ஒன்று நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,40 சொல்லினோம். இது வந்து ஹீரோண்ட ஹங். இது வந்து ஹங்குக்கு என்ன விலை சொல்லினோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,40. அங்கால நிற்கிற டபுள் நம்பர் ஹங்குக்கு வந்து 10,40. இது BII பல்சர் ஒன்று நிற்குது. இது பாருங்க 150 நல்ல கிளீனாக நிற்குது. இந்த பல்சர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பல்சர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாருங்க, 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. BII நம்பர் 7,20,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவிலேயே நிற்குது. இங்கால BENல ஒரு 180 பல்சர் நிற்குது. BEN நம்பர் பாருங்க 580 சொல்லினோம். இதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிற்கிற பைக் எல்லாமே வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்கோட ஒரிஜினல் வளங்களோடைய நிற்குது. வந்து ஆக்சிடென்ட்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சைக்கிள்களுக்கு வந்து மீட்டரை வந்து சுற்றலாம். இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் இருந்தாலும் வந்து சுற்றலாம் மீட்டர். ஆனால் இங்கே உள்ள பைக் எல்லாமே வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் எல்லாம் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டரே ஓடியே உங்களுக்கு வந்து நிற்கிது. நீங்கள் அப்படியே ஒரிஜினல் பைக்காகவே நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் BIYயில் ஒரு KTM பைக் ஒன்று நிற்குது. இது வந்து ஜூரோ பேசன் சொல்கிறது. இதுக்கு என்ன விலை சொல்லினோம்னு பார்த்தா 12,50 ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவிலே நிற்குது. பாருங்க, சைக்கிள் வந்து வேறு லெவலாக நிற்குது. KTM டியூக். இங்கால BIDயில் ஒரு KTM டியூக் ஒன்று நிற்குது. இதுக்கு வந்து என்ன விலை சொல்லினோம்னு பார்த்தா 11,80. பாருங்க, என்ன கிளீனாக நிற்குது. பாருங்க, சைக்கிள் அப்படியே வந்த ஒரிஜினல் வளங்களோடய நிற்குது. பாருங்க, பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி நிற்கிது சைக்கிள். அப்படி எங்கால ஒரு ஃபெசர் ஒன்று நிற்கிது.
ஃபெசர் BHO நம்பருடைய ஃபெசர் ஒன்று நிற்கிது பாருங்க. இதுக்கு வந்து 740 சொல்லினோம். டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது டயர் போட்டிருக்கு. புது டயர் பின்னுக்கும் முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது டயர் போட்டிருக்கும். பாருங்க சைக்கிள் நல்லா நிற்கிது. இந்த ஃபெசர் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் VPயில் ஒரு பல்சர் ஒன்று நிற்கிது. அது வந்து 530. இது வந்து 220 cc பல்சர் பாருங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் VSல ஒரு பல்சர் ஒன்று நிற்கிது. இது வந்து 590 சொல்லினோம் பாருங்க சைக்கிளை. இங்கால BIPயில் ஒரு RS 200 பைக் ஒன்று நிற்கிது பாருங்க. வேறு லெவல் லுக்கிங்கில் நிற்கிது. இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவுலேயே நிற்கிது. 1270 பாருங்க முன் டயரெல்லாம் அப்படியே புதுசாக தான் போட்டிருக்கணும். BIKயில் ஒரு R15 ஒன்று நிற்கிது பாருங்க. என்ன மாதிரி நிற்கிது பாருங்க சைக்கிள். BIK இது வந்து செகண்ட் ஓனரில் நிற்கிது. ஆனால் 12,30,000 ரூபா சொல்லி நம்ம இந்த விலை. நீங்கள் வந்து வேறு கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையல் கொஞ்சம் கூடுவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மலிவாக இருக்குது விலையல். அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். 31,387 கிலோமீட்டர் ஓடி இருக்குது சைக்கிளை பாருங்க. இங்கே வந்து நீங்கள் விலை வந்து நேர காய்ச்சி பேசியிருக்கலாம். லீசிங் வசதியெல்லாம் ஒழுங்கு செய்திருவினா பாருங்க. Yamaha R15 அதே மாதிரி BH வயில நிற்குது. BIVயில் நிற்குது. இங்கே வந்து 3 R15 நிற்குது. உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. BH வயில நிற்கிறது வந்து இது வந்து 12,50,000 ரூபா சொல்லிடுங்க. இதுவும் பாருங்க நல்லா நிற்குது சைக்கிள். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க இந்த சைக்கிள் BHY. இந்தியாவில் BIVயில் நிற்குது. இது வந்து 12,80,000 ரூபா சொல்லினா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவுலேயே நிற்குது பாருங்க சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவுலேயே நிற்குது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த சைக்கிள். வேறு லெவலாக நிற்குது பாருங்க சைக்கிள்கள். இந்தியாவில் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒன்று நிற்குது. இது வந்து 21 லட்சம் BVX. இந்தியாவில் நிற்கிற வந்து 23 லட்சம் BFAயில் ஒன்று நிற்குது பாருங்க. எக்கச்சக்கமான சைக்கிள்கள் நிற்குது. நீங்கள் நேராக வந்து விலையை கதைச்சி பேசி தீர்மானித்து வாங்கலாம். எல்லாம் வந்து ஒரிஜினல் பெயிண்டுகளோட ஒரிஜினல் வளங்களோட நிற்குது. ஓட்டு மாட்டு மீட்டர் இல்லாத ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓடின பைக்குகள். இங்கேயே வந்து லீசிங் வசதி எல்லாம் ஒழுங்கு செய்து தருவினம். நீங்கள் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக எடுக்கணும்னு சொன்னால் இந்த கடைக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பைக்கை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கடைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டி மோட்டார்ஸ், கஸ்தூரியார் ரோட், யாழ்ப்பாணம் பாருங்க. இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான் வந்து கஸ்தூரியார் ரோட். யாழ்ப்பாணம் டவுன்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த சேல்ஸ் கடை இருக்குது. இது இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு அடித்து காய்ச்சிட்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.